வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்தியோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் பிரியாலால் சுந்தர, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் ரகசிய திட்டம் எதனையும் அமெரிக்க ராஜாங்க செயலாளரிடம் கையளிக்கவில்லை என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தலதா மாளிகையில் வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். இலங்கை உள்ளிட்ட 7 நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிப்பதிலிருந்து விலக்களிக்க அமெரிக்கா தீர்மானம். கூடைகளை பயன்படுத்தாமல் மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு சென்ற 27 பேர் கைது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். இன்று காலை ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதேவேளை மல்வத்து பீடத்துக்கு நேற்றிரவு சென்ற ஜனாதிபதி மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் தீபொட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றார். ஈரானிடமிருந்து மசகு எண்ணெய் இறக்குமதியை குறைத்த இலங்கை உட்பட 7 நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிப்பதிலிருந்து அமெரிக்கா விலக்களித்துள்ளது. தொடர்பான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். கூடைகளை பயன்படுத்தாமல் மரக்கறிகள் மற்றும் பழங்களை கொண்டு சென்ற 27 பேர் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ரூமி மார்ஷுக் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் பொருட்டு பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தும் நடைமுறையை நேற்று முதல் மீண்டும் அமல்படுத்துவதற்கு கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சந்தைக்கு கொண்டுவரப்பட்ட பொருட்களை சுற்றிவளைத்து பிடித்தமை தொடர்பிலான எந்த ஒரு தகவலையும் எம்மால் அறிய முடியவில்லை. சந்தைக்கு கொண்டுவரப்படும் பொருட்கள் பிடிக்கப்பட்டால் எமக்கு அது தொடர்பில் தகவல் கிடைக்கும். மனிங் பொது வர்த்தக சங்கத்தினர் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்தனர். அமைச்சர் 3 மாத கால அவகாசம் வழங்குவதாக தெரிவித்ததன் பின்னர் திடீரென சுற்றுவளைப்புகளை மேற்கொள்வதாகவும் அபராதம் அறவிடப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். மரக்கறி கொண்டு செல்லும் போது உலகில் எந்த ஒரு நாட்டிலும் அபராதம் விதிக்கப்படுவதில்லை. அவ்வாறு இடம்பெறுமானால் கொழும்பிற்கு மரக்கறி கொண்டு வரும் நடைமுறை குறைவடையும். விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் பொருட்களும் குறைந்து கொண்டே செல்லும். எனவே இது தொடர்பில் சிறந்ததோர் தீர்வு வழங்கப்படுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. தம்புள்ளை விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு இன்றும் சாக்குகளிலும் பலித்தின் உரைகளிலும் விவசாயிகளும் வர்த்தகர்களும் மரக்கறிகளை கொண்டு வந்திருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் 9.2% வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. ஏப்ரல் மாதத்தின் இறக்குமதி வருமானம் 3.3% வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் புதிய தரவுகளுக்கு அமைய கடந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவருடைய ஏப்ரல் மாதத்தில் விவசாயத்துறை ஏற்றுமதி 15% கைத்தொழில்துறை ஏற்றுமதி 8.7% வீழ்ச்சி அடைந்துள்ளது. விவசாயத்துறையின் ஏற்றுமதி பொருட்களில் அடங்குகின்ற தேயிலை 9.3% வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் அதன் பெறுமதியானது 88.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கைத்தொழில்துறையின் ஏற்றுமதி பொருட்களில் அடங்குகின்ற ஆடை கைத்தொழில் 2.2% உணவு மற்றும் பானங்கள் 7.4% வீழ்ச்சி அடைந்துள்ளன. அதற்கமைய கடந்த வருட ஏப்ரல் மாதத்தில் 700
748.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட ஏற்றுமதி வருமானம் இவரிடத்தின் ஏப்ரல் மாதத்தில் 680 மில்லியன் டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதுவரை கடந்த வருட ஏப்ரல் மாதத்தின் இறக்குமதி செலவு 3% வீழ்ச்சியடைந்திருந்தது. அதன் பெறுமதி 1441 அமெரிக்க டாலர்களாகும். சுமார் 25 மாதங்களின் பின்னர் இறக்குமதி செலவு இவ்வாறு வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிடுகின்றது. ஏப்ரல் மாதத்தில் நுகர்வு பொருட்களுக்கான இறக்குமதி செலவு 12.9% வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் வாகன இறக்குமதி செலவு 20% குறைவடைந்துள்ளமை விசேட அம்சமாகும். எனினும் ஏப்ரல் மாதத்தில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கு இடையிலான பற்றாக்குறை 2.6% உயர்வடைந்துள்ளது. இதுவேளை அமெரிக்க டாலர் ஒன்று இன்று $133.55 வரை அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்துக்கு அமைய அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை $129.95 காணப்பட்டது. இருப்பினும் அமெரிக்க டாலரின் குறைந்தபட்ச நிலையான விலையை $125 பேணுவதாக இலங்கை மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சு ஆகியன தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. தொழில் புரியும் பட்டதாரிகள் சங்கம் 4 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் நேற்று வெளியிட்ட அறிக்கைக்கு பதில் அளிக்கும் வகையில் பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆண்ட்ரூகுமார் திசாநாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எண்ணெய் விலை குறைவடைந்தமையின் அனுகூலத்தை மக்களுக்கு ஏன் வழங்கவில்லை என்பது தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா வெளியிட்ட கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. பெட்ரோலிய கூட்டத்தாபன அதிகாரிகளின் ஊழல் மற்றும் அவர்களது அனாவசிய செலவுகளை மறைத்து அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டத்தாபனமும் மக்களுக்கு பொய்யான தகவல்களை வழங்குவதாக ஆண்ட்ரூகுமார் திசாநாயக் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தனது மூலதன சந்தையை விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக பிரபல முதலீட்டு வல்லுநர் மைக்கேல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மூலதன சந்தையினூடாக இலங்கையின் உள்நாட்டு பொருளாதாரத்தை விஸ்தரிப்பது தொடர்பில் இலங்கை கவனம் செலுத்த வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்டுடனான செபியின் போது அவர் குறிப்பிட்டார். මේ වෙනකොට ලෝක වෙළඳපොලේ තෙල් මිල ඉතාමත් ශීඝ්‍රයෙන් පහළ බස්මින් තිබෙනවා. உலக சந்தையில் எரிபொருளின் விலை தற்போது வீழ்ச்சி அடைந்துள்ளது. உலக சந்தையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பீப்பா எரிபொருளின் விலை $83 வரை வீழ்ச்சி அடைந்திருந்தது. வரலாற்றில் என்றுமில்லாத வீழ்ச்சி நிலை இதுவாகும். கடந்த சில வருடங்களுக்குள் எரிபொருளின் விலை இவ்வாறு அதிக வீழ்ச்சி கண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். எனினும் எரிபொருளின் விலை வீழ்ச்சி அடைந்ததன் அனுகூலத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான தொகை அரசாங்கத்திற்கு கிடையாது. எரிபொருள் விலை வீழ்ச்சி அடையும் போது அதன் அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு எரிபொருள் இறக்குமதி செய்வது மற்றும் அதன் அனுகூலங்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான திட்டம் ஒன்று கிடையாது என்பது தெளிவாகின்றது. நமக்கு கிடைக்கின்ற தகவல்களின் பிரகாரம் டீசல் லீட்டர் ஒன்றை 90 தொடக்கம் $92 விற்பனை செய்ய வேண்டும். මේ පවතින මිල ගණන් වලට අනුව රුපියල් 92ත් අතර මුදලකට දෙන්න පුළුවන්. களனி கங்கையின் பூகுடை இறங்குதுறை பிரதேச மக்கள் கங்கையில் தங்கம் தேடும் நடவடிக்கையில் களனி கங்கையில் தங்கம் தேடுவதற்கு தடை. தங்கம் மகிழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்கல். இன்று அதன் நிலைமை என்ன? எடுத்தமைக்கு பயனில்லை. தங்கம் என்பது இங்கில்லை. இந்த அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்கவும் இங்கு தங்கமில்லை. www.newsfirst.lk எனும் எமது இணையதளத்திற்கு விஜயம் செய்யும் போது உங்களால் எமது ஃபேஸ்புக்கிற்குள்ளும் பிரவேசிக்க முடியும். இதனூடாக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகள் தொடர்பிலான உங்களது கருத்துக்களை எமது ஃபேஸ்புக்கில் பதிவு செய்ய முடியும். மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த பிரதேச சபைக்குட்பட்ட நிலம் நீர்த்தக்கம் பொதுமக்களின் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டது. மின் உற்பத்தி, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை அந்நாளில் இந்த நீர்த்தக்கத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டன. எனினும் தற்போது இந்த நீர்த்தக்கம் கவனிப்பாரற்ற நிலையில் உள்ளமையால் சீரான முறையில் பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கோடை காலங்களில் மின் உற்பத்தி நடவடிக்கையும் நீர்ப்பாசன நடவடிக்கையும் முற்றாக பாதிப்படைந்துள்ளன. எனவே உரிய அதிகாரிகள் இந்த குளத்தை புனரமைப்பு செய்வார்களாயின்
அப்பிரதேச மக்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தொழில் புரியும் பட்டதாரிகள் சங்கம் 4 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பொருளை டிஎஸ் சந்தையிலிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்று அங்கு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். பட்டதாரிகளின் தொழில்சார் உரிமைகளை பாதிக்கின்ற 2012ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட திட்டமிடல் உத்தியோகத்தர் சேவை யாப்பை ரத்து செய்யுமாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொது நிர்வாக சேவையின் MN4 ஊதிய வரம்புக்கு உட்பட்ட பட்டதாரிகளை MN5 ஊதிய வரம்புக்கு மாற்றுதல் மற்றும் இலங்கை நிர்வாக சேவையின் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை பட்டதாரிகளுக்கு வழங்குதல் ஆகிய பிரதான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் திட்டமிடல் உத்தியோகத்தர் சேவை யாப்புக்கு பதிலாக பட்டதாரிகள் சங்கத்தினால் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை அபிவிருத்தி சேவை யாப்புக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பில் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலின் போது மிகவும் பொறுப்புடன் இணக்கப்பாடுகளுக்கு வந்தோம். தற்போது வெளியிடப்பட்டுள்ள திட்டமிடல் என்ற சேவை பெயரை அகற்றி அபிவிருத்தி சேவை என்ற பெயரை பட்டதாரிகளுக்கு வழங்க வேண்டும். மீண்டும் சேவை திருத்தத்தை தயாரிக்கவும் என்ற கோரிக்கைகளுக்கு 100% நியாயமான இணக்கம் காணப்பட்டுள்ளது. அது தொடர்பில் ஆராய்ந்து மீண்டும் தொழில் புரியும் பட்டதாரிகள் சங்கத்துடன் ஜூலை மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு மீண்டும் பொது நிர்வாக அமைச்சில் குறித்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இணைந்து அமைச்சரின் தலைமையில் கலந்துரையாடவும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டது. இலங்கை தனது மூலதன சந்தையை விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக பிரபல முதலீட்டு வல்லுநர் மைக்கேல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மூலதன சந்தையின் ஊடாக இலங்கையின் உள்நாட்டு பொருளாதாரத்தை விஸ்தரிப்பது தொடர்பில் இலங்கை கவனம் செலுத்த வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்டுடனான செவியின் போது அவர் குறிப்பிட்டார். From Sri Lanka's point of view, it's very important to grow the capital market because இலங்கை நிலையில் இருந்து நோக்கும் போது மூலதன சந்தையை விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. தற்போது நாடு புதிய அத்தியாயத்தில் பயணிப்பதுடன் மூலதன சந்தையினூடாக நாட்டின் உள்நாட்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியம் உள்ளது. உலக பொருளாதார சந்தை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் மக்கள் டாலர்களை கொள்வனவு செய்வதுடன் மற்ற அனைத்தையும் விற்பனை செய்யும் நிலையிலேயே உள்ளனர். இலங்கையில் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்ததுடன் நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தது. இது உள்நாட்டில் ஏற்பட்ட நிலைமை மட்டுமன்றி உலக பொருளாதாரத்தின் நிலைமையும் இவ்வாறே காணப்படுகிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் பொருளாதாரமானது புதிய மட்டத்தை நோக்கி செல்கிறது. இதன் காரணமாகவே பிணைமுறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுவதோடு உள்நாட்டு முதலீட்டாளர்களை கட்டியெழுப்ப வேண்டியுள்ளதுடன் மூலதன சந்தையை விஸ்தரிக்க வேண்டும் என நான் கருதுகிறேன். எனவே எங்களுக்கு அதிக முதலீடுகள் தேவை. ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு மேலும் அதிக நிறுவனங்கள் தேவை. உலக மூலதன நிதியில் இருந்து பொருளாதார அபிவிருத்திக்கான நிதியை ஒதுக்கும் நடைமுறை என்றாவது ஒரு நாள் நிகழும் என்ற நம்பிக்கை உள்ளது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காகவே அனைவரும் செயலாற்றுகின்றனர் என நான் எண்ணுகிறேன். ரூபாவின் ஸ்திர நிலையை பேணுவதற்கு மத்திய வங்கி சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது எனவும் நான் எண்ணுகிறேன்.